முப்பிடாதி அம்மன் எங்கப்பா இருக்கு? முப்பிடாதி அம்மன் உங்கள் எல்லைக்குள்ளே போகும்பொழுது அந்த தெய்வம் தான் முதல்ல வந்துச்சு. புரியுதா? திருமணத்தை பேசி உறுதிப்படுத்திய உடனே அந்த அம்பாளுக்கு ஒரு திருமாங்கல்யம் ஒன்று தங்கத்தில் எடுத்து போட்டுருங்க, வெற்றிகரமாக நடந்துடும். அதனால் இன்னும் 90 நாட்கள் அவகாசத்தில் இன்பமான மனக்கோலத்தை பற்றி பேசும்பொழுது தடுதல் இல்லாத வார்த்தையை வர வைக்கிறேன். ஒற்றுமையான வாழ்வை பெருக்கித்தாரேன். ஜெயிச்சு வரலாம்ப்பா. உன் மனம் போல் எல்லாரும் மதிப்போடு வாழ்வாங்க. வெற்றி உண்டு. செல்வ சிறப்பாக இருக்கலாம். கருப்பசாமி, என் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் முடித்த பிள்ளைய பற்றி எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். என்ன செய்ய முடியும்? பொம்பளை பிள்ளை இன்னொரு இடத்துல போய் கல்யாணம் முடிச்சு வந்து வேதனைப்படுது. அது யாருமா? கல்யாணம் முடித்த பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். என்னையா வண்டி வாகனம் இருக்கா? கேட்டு பாருமே. எந்த ஊர்? உட்கார் தங்கச்சியில். எந்த தெரு? கூலக்கடை பஜார்லேருந்து உள்ளுக்கு போகணுமோ? அந்த பஜாரில் நுழைஞ்சோன்னே இடது பக்கம் போயிட்டா மேலமுத்தாரவங்க வந்துடும். அதானே? உன் பிள்ளை எங்கே இருக்கா? இந்த பூராங்குடி பிள்ளை. இப்போ என்ன செய்யணும்? கண்ணை மூடு பார்ப்போம். எஸ். உன் பிள்ளையை பற்றி பேசுகிறத விட உன் பிள்ளையுடைய குடும்பத்தில் இருந்து உன்னை பற்றி நிறைய தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணா? அதனால் உங்கள் ஆத்தா வீட்டுக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நிறுத்தி வச்சுருக்கு. மனதை பக்குவப்படுத்தி குடும்பத்தை ஒன்று சேர்த்து இருந்தால் போதுமில்ல? கால் வந்துட்டு வா. வரலாம். ஜெயிச்சு தாரேன். பிள்ளைய வர வைக்கிறேன். நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு எனக்கு தொழிலில் நஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்கு, மன வருத்தம் தீரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? என்ன தொழில்? தொழில் சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க. என்ன தொழில் அண்ணாச்சி? என்ன தொழில்? கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். இப்போ நல்ல டைம் வந்தாச்சு. அதனால் தொழில் அமைஞ்சிரும், கடன்கள் தீர்ந்துடும். வெற்றியாகி தந்தால் போதுங்களா? ஜெயிக்கிறேன். பிப்ரவரி 28க்கு பிறகு பார்ப்போம். என்ன செய்யணும் பிள்ளைக்கு? யார காட்டு? இப்படி காட்டு, இப்படி காட்டு. அந்த கை சரியில்லையோ? இந்த கையை காட்டு. கண்ணை முடிக்கா? கண்ணை முடிக்க நான் பேசுகிறேன், நீ சும்மாரு. ரொம்ப ஹார்ட் பீட் சில நிமிஷத்தில் படப்படன்னு அடிக்க. என்ன விஷயம்? பையனுடைய நேரம் கிரகங்களை போய் பார்த்தேன். 1.5 வருஷமாக கொஞ்சம் பிள்ளைகளுடைய மனநிலைகளும் தொழிலும் சரியில்லாமலே தான் இருக்கும். புரியுதா? இப்போ அவன் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்தாச்சு. பெற்றோர்கள் ஒரு புறமும் தான் ஒரு புறமும் இருக்கணுங்கிற விதி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தொழிலில் முன்னேற்றம் இல்லாத வேதனையும் வருமானம் செட் ஆகாத சூழ்நிலையும் இப்போ நடக்கும். இருக்கா? இதை ஜெயிச்சு வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? என்னப்பா வேறு என்ன வேணும்? உங்களை கடன்லேருந்து மீட்டி தரேன், உயர்ந்த வேலையும் வாங்கி தரேன். ஜெயிச்சுக்காங்க. நல்லா இருப்பா. புண்ணியம் உண்டு. கர்மசாமிக்கு என் இடம் சம்பந்தமான குழப்பம் திறனும்னு கேட்டு வந்தது யார்? இது ஒரு கடன் இருக்கக்கூடிய பத்திரம் மாதிரி தெரியுதே. எங்கே வாங்கியிருக்கிய? எவ்வளோ வாங்கியிருக்கிய? எவ்வளோ கடன்?
12 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன். ஏன் இப்போ என்ன செய்யணும்ப்பா இதை? இன்னும் 1 வருஷத்துக்கு இதில் தான் வேலை பார்க்கணும். ஆமாம், அதிலிருந்து மீள முடியாது. மீண்டால் அடுத்த வேலை கிடைக்கவும் செய்யாது. இந்த தொந்தரவை நான் நிறுத்தி தந்துடுறேன், கவலைப்பட வேண்டாம். ஆமாம், சரியா? வரக்கூடிய 9வது மாதத்துக்கு பிறகு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். அப்படி வீடு கட்ட ஆரம்பித்தா அந்த வீடு தடையில்லாமல் நடக்கும். வீட்டுக்குள்ளே போன பிறகு வெற்றிகரமான வாழ்வும் நிலைக்கும். அதுக்கு முன்னால் ஆரம்பிக்கணும்னு ஆசையும் வரும், கொஞ்சம் பணமும் வரும். உடனே கெட்டிடும்னு சொல்லி முடிவெடுத்தால் அது ஃபினிஷிங் ஆகாது, குழப்பம் நடக்கும். அதனால் சற்று பொறுமையாக இருக்கணும். 9வது மாதம் வரை பொறுமையாக இருந்துக்கணும். உன் பையனுக்கு இவங்க இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு அதிகம் டார்ச்சர் பண்ணுறாங்க. இவனை உருப்படியாக வேலை பார்க்க விடலை. இவன் போடக்கூடிய ஐடியாக்களை புறாவை அவங்க ரிமார்க் பண்ணி ஆன்லைனில் போட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் இவன் பார்க்குற வேலை செட் ஆக மாட்டுக்கு. அதனால் இப்படி ஒரு எதிர்ப்பு நடக்க இதை விட்டு வேறு ப்ராஜெக்ட்டுக்கு போயிருவோமான்னு இவன் சிந்திக்கிறான். ஆனால் அது நடக்காது, புரியுதா? அவங்கள எதிர்ப்பு இல்லாமல் ஆக்கித்தாரேன். இவனுடைய உழைப்பை நான் ஏற்றுக்கிட வைக்கேன், புண்ணியமாயிரும். என்னை பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பாருங்கள். எந்த ஊர்? கும்பகோணம் தானே? பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பாருங்கள், போய்ட்டு வரலாம். கர்மசாமிக்கு அதே கும்பகோணத்து எல்லை. திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? யாருக்கு திருமணம்? கால் வந்துட்டு வரலாம். யார் இது? ரொம்ப இடைவெளி கிடக்காதான் பார்த்தேன். என் பக்கத்தில் வாங்க. என்னென்ன ரொம்ப நெருக்கம் தானோ, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. பையனுடைய கிரகத்தை பார்த்தப்பா, 1.5 வருஷம் இல்லற வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லை, புரியுதா? ஆனால் அவனுடைய மனநிலைகள் வந்து நம்ம பக்கம் இல்லாமல் கொஞ்சம் திரும்பி இருக்கு. அவன் இஷ்டத்துக்கு என்னத்தையா செஞ்சுக்கிட்டு அவங்க கிடக்காங்க கிழவங்க, நம்ம சொல்ல கேட்பாங்கன்னு அவன் நினச்சிக்கிட்டு நடக்கான். அதில் குடும்ப மரியாதையெல்லாம் போயிடும். அவன் மனதை திருத்தி வெற்றியாக இருந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? கல்யாணம் அமைச்சு தாரேன், தெளிவு பண்ணி தாரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்கவும், வரும்போது அவனுடைய போட்டா கொண்டு வரவும், போய்ட்டு வரலாம். கர்மசாமிக்கு தன்னுடைய தாயின் நலத்தை பற்றி வருத்தமடைகிறான் ஒருவன். யாரப்பா அது? தன் தாயின் நலத்தை பற்றி வருத்தமடைகிறான். என்னடா அவங்க அம்மா எங்கே இருக்கா? என்ன செய்து? கால் வந்துட்டு வா. வராகி அம்மன் எங்கடா இருக்கு தம்பி? வராகி அம்மன்கிற தெய்வத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்படுற. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தஞ்சாவூர் போயிருக்கியா? போகணுங்களா? பக்கத்து ஊர் தானே கும்பகோணம். தஞ்சாவூருக்குள்ளே போனோடனே சிவபெருமான் கோயிலுக்குள்ள நுழையும் பொழுது இடது பக்கத்தில் இருக்குது வராகி அம்பாள். அவளை போய் ஒரு தரிசனம் பண்ணிக்கணும். உங்கள் அம்மாவுக்கு இப்போ ஆயுளுக்கு பங்கம் இல்லை, ஆயுள் கண்ட வராமல் காப்பாற்றித்தாரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? இந்தா இப்போ தொழில் முடக்கம் 1.5 வருஷமாக நடக்கு. கடன்களும் மனவேதனையும் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிலைமையிலேருந்து மாற்றி தரணும். ஒன்று பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார், ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன், போய்ட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா? என்ன விஷயம் கேட்டு பார்க்குறேன். அப்படியா? மனைவியினுடைய உடல்நிலையும் மனநிலைகளும் சீராகணும்னு கேட்டு வந்தது யார்? மனைவியின் உடல்நிலை மனநிலை சரியாகணும்னு கேட்டது. உட்கார். நான் எந்த ஊரை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எந்த ஊர் வந்து எதிக்கிய? கர்மசாமிக்கு கடன்கள் சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? என்னடா கடன்? கால் வந்துட்டு வா.
செல்லெல்லாம் ஒழுங்காக எடுக்கல போட்டுறாதப்பா. கண்ணை முடிக்கா. மூன்று வருடமாகவே உன்னை சுற்றி ஒரு எதிர்மறையான ஒரு ஆத்மா ஒன்று அலையுது. நீ எதை எடுத்தாலும் தடுக்கி தடுக்கி விழுந்துக்கிட்டு இருப்ப. ஏதோ ஒரு தீய சக்தி நம்மளை ஆட்டி படைக்குங்கிற எண்ணம் உனக்கு. இதுக்காக ஒரு சில முடிவுகளும் சில பூசாரிகளையும் பார்த்ததுலையும் பிரயோஜனப்பட்டிருக்காது. இப்போ கூட உன் பின்னால் அந்த சக்தி நீக்கி அந்த இருளை விரட்டி ஒளியை கொடுத்தால் போதுமல்லவா? கால் வந்துட்டு வா. வா உட்கார், பக்கத்தில் வா, கண்ணை முடிக்கா. வலது கை, கண்ணை முடிக்காப்பா. இன்னிலிருந்து தொட்டது தொடங்கும். கடன்கள் தீரும், பணம் கிடைக்கும், தொழில் பெருகும். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய வீட்டு எல்லைக்கு போகிற வழியில் காளியம்மா அப்படின்னு ஒருத்தி இருக்காளா? அதில் வலப்புறத்தில் நான் கர்மசாமியும் இருப்பேன். ஆனால் உன் பையனுடைய நேரங்கள் சனி பகவானுடைய பார்வையால் இப்போ ஈராண்டு காலங்கள் எல்லா முயற்சியும் வெற்றி இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சக்தியை பெருக்கி உன் பிள்ளைக்கு நல்வழி காட்டினா போதுமில்லா? கால் வந்துட்டு வா. உன் வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கோ? என்ன சரியா? வீட்டு பக்கத்தில் மரம் இருக்கான்னு கேட்டேன். அந்த மரத்தில் ஒரு பறவை ஓன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. உன் பிள்ளைக்கு அதுதான் நல்ல நேரத்தை காட்டுது. அதனால் ஏப்ரல் மாதத்திலிருந்து உன் பிள்ளைக்கு தொழில் அமையும், வேலை கிடைக்கும், வெற்றி உண்டு. பணம் எடுத்துட்டேன், கடன் தந்தாச்சு. போ. இடத்து பாத பிரச்சனை, அதை அடுத்த உத்தரவில் முடிச்சு தரேன். போ. கர்மசாமிக்கு வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டது. என்ன வழக்குனே? நடுக்கல் தானா? சொந்த ஒரு திண்டுக்கலா? கால் வந்துட்டு. இந்த இடத்து பிரச்சனை நீதிமன்றத்து வரை சென்று மனக்குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கு. இதை ஜெயிக்க முடியுமான்னு நான் கேட்டேன். வெற்றி பெறுவதற்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. உன் பக்கத்தில் நியாயமும் இருக்குது. ஜெயிச்சு தந்தா போதுமில்லா? வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. வரா. பிரிந்த குடும்ப நிலைகளை ஒற்றுமையாக்கி உன்னை விட்டு சென்ற பணத்தையும் மீட்டி வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு முதல் என்னை பார்ப்பா, ஜெயிச்சுக்கா. அதே திண்டுக்கல் எல்லை மனநிலைகள் சரியில்லையா அல்லது வேறு எதுவும் கோளாறா அப்படின்னு கேட்டு வந்தவங்க. அப்படி தானே கேட்குறீங்க? 300 கால் வந்துட்டுவாங்க. அது மாதா கோயிலடா. என்ன கோயில்? கால் வலிக்கா? உழுக்கு தொழுது ஆள் வந்துருக்காரப்பா. நீங்கள் அங்கே வா.
உட்காருமா. இது யாருமா? வேளாங்கண்ணிக்கு போகிறீங்களா? அங்கே என்ன வேண்டிட்டு வந்திருக்கீங்களா? என்ன சொல்லிட்டு வந்திருக்கிய? கல்யாணம் முடிச்சாச்சா அவளுக்கு? நீ எங்கே தள்ளிடுமா? தள்ளிடுமா. உன் பேர் என்ன? அப்படியே உங்கள் அப்பா பேர்? அப்படியா, வித்தியாசமான பேராக இருக்க. உங்கள் அம்மா பேர்? அப்படியா, மாதிரி. கண்ண முடி. எவ்வளோ நாளாக இருக்குது? சொன்னால் வருத்தப்படுவீங்களா? எல்லா ரகசியத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அவசியமில்லாத ஒருவனுடைய துரத்தலின் காரணத்தினால் இவளை மனதை திருப்புவதற்கு மாந்திரிகம் செய்து ஏடனம் செய்தார்கள். இதுதான் உண்மை. புரிகிறதா? இது மட்டும் நடக்கலைன்னா இவன் இன்னைக்கு உங்கள் கூட இருக்க மாட்டான், அவங்க கூட ஓடிப்பான். ஒரு வகையில் இது நடந்தது சார் தான். நம்ம பிள்ளை நம்மளோட இருக்கால, இப்போ மீண்டும் திருத்தி ஓம் பிள்ளையா நான் தந்துட்டோம்னா நீ சந்தோஷம் அடைஞ்சிருவல்ல. கால் வந்துட்டுவான். யார் போட்ட? அந்த எரப்பாளி பைய போட்டான். வா, என்ன படிச்சிருக்கிற? அப்படியா, கால் வந்துட்டு வா. ஏஞ்சி கால் வந்துட்டு வா. ஓம் ஓம் மாய் ஹோஹியா. உங்கள்கிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமான குணங்கள் நிறைய இருக்க. அளவுக்கு மீறி பேசினா என்னத்தையா செஞ்சுட்டு உள்ளே போய் கூட இருக்க தயார்னு சொல்லுவான். மூடப்பே காலில் வந்துட்டால உண்மையா? ஏதாவது ஒரு சப்ஜெக்டை முடிப்போமா, எல்லாம் சேர்த்து குழப்பணுமா? இப்போ உன் முன்னாடி வரணுமாயா? நான் சொன்னால் வரணும் வேண்டாம்பான். என்ன செய்ய போகிற? அது ஒத்துக்கிடக்கூடிய சூழ்நிலைகள் இல்லைம்மா. கம்பிக்கு அந்த பக்கம் நிற்க சொல்லு. கம்பிக்கு அந்த பக்கம் ரொம்ப நீ பேசக்கூடாதுமா. அந்த மனைவி உன்னுடைய குணத்தோடு ஒத்து போவாங்கிறத முடிவெடுக்க முடியாது. அவன் மனதை திருத்தி தந்தால் ஏற்றுக்கிடுவியாடா? காலில் வந்துட்டு வா. பங்குனி மாதம் பௌர்ணமியை ஒட்டி வா, என்னைய பார்க்க. ஜெயிச்சு தரேன். உன் வீட்டுக்காரரை நோயிலிருந்து நீக்கி எழுப்பி தந்துடுறேன். சந்தோஷமாக இருக்கு. போய்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு இன்னொருத்தன் பொம்பளை பிள்ளை கெட்டு போயிடக்கூடாதுல்ல. உன் வயிற்றில் பிறந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீ சம்மதிப்பியா? அதனால் நியாயமான வாழ்க்கையை அமைச்சு தரேன். போய்ட்டு வாங்க. இவ்வளோ கூட்டு வரணும் நீங்கள். என்ன, இந்த பௌர்ணமி, அடுத்த பௌர்ணமி, அதுக்கு அடுத்த பௌர்ணமி, இந்த 3 மாதம் கூட்டு வரும் பொழுது எல்லாமே தெளிவாக நல்வழி கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். இந்தா கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்கா என் பக்கத்தில் வா. சரி, போய்ட்டு வரலாம். தாங்க வைங்க சார். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. 2 மாலை எடுங்க.
வழித்துணையாக வருவோம்ப்பா. வெற்றி உண்டு. சரி, எண்ணங்கள்லாம் நிறைவேறும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. சும்மா ஆனந்தமாக போயிட்டாங்க. வாழ்க. அழைக்கும் பொழுதெல்லாம் காட்சி அளிப்பேன். ஆனந்தம் பெறுக. கர்மசாமிக்கு குழந்தை வரம் பட்டி காட்டு வந்தது யாரு? நீயாக்கா? உன் வீட்டுக்காரங்கம்மா. வரம் தருவாய் முருகா. கால் வந்துட்டு வாங்க. வர்றான். ஏன் கவலைப்படுதிய? எந்த ஊருடா தம்பி உனக்கு? திண்டுக்கல் பக்கமா? கண்ணமுடு. யார் வரான்னு பார்ப்போம். மயிலேறும் வடிவேலன் வருகிறான். ஆம்பளை பையன் பிறப்பான். முருகான்னு பேர் வை. கால் வந்துட்டு வா. இந்தாம்மா வெற்றி உண்டு. உடல்நிலையத்தில் பாதிப்பு இருக்க, அதையெல்லாம் மீறி கர்மசாமி பிள்ளை கொடுத்துருவாரான்னு சந்தேகப்படுறியா? ஒரு சந்தேகமும் இல்லை. சந்தோஷமாக இருங்க, வெற்றி அடைங்க, முருகனை பெற்று வாழுங்க, நல்லா இருங்க. விட்டுடலாம். உனக்கு வேலை கிடைக்கும், படிப்பில் வெற்றி ஆயிடுவேன். அடுத்து பேசுவோம். எங்கே இருக்காரு? சுட சுட பேசுதானே, சுகமாக அவனுக்கு பேசவே தெரியாதா? விறுவிறுன்னு பேசுதானே, உண்மையா இல்லையா? ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு தெரியாமல் வார்த்தையை விட்டுருவான். நீ கொஞ்சம் அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துக்கிடுவேன். இதானே உண்மை? கால் வந்துட்டு வா. குருசாமியா? என்ன குருசாமி? முருகா வா. கையப்படி, கண்ண மூடு. கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எந்த குறைகளும் உன்னை தடுக்காது. அந்த வளர்ச்சியும் பலமும் நீ அடைந்து விட்டாய். அதனால் வீணான குழப்பம் தேவையில்லை. என்ன, பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். வள்ளி நாயகின்னு பேர் வை. கால் வந்துட்டு வா. உன் கடத்தை தீர்த்து தரேன், இடத்தை காப்பாற்றி தரேன். இந்தா ஜெயித்துக்கா. ஆனந்தமான மகளே, பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு நாமக்கல் கடன்பட்டு கலங்கி வந்த மக்கள் வாங்க. கடன்பட்டு இருக்கீங்களா? எதுக்காக? என்ன தொழில்ப்பா? கால் வந்துட்டு வாங்க. உட்காரலாம். முருகா என்ன பேருடா? குமாரன். முருகன் தான். ஃபைனான்ஸ் கொடுத்ததெல்லாம் நான் தப்புன்னு நினைக்க மாட்டேன். அக்ரிமெண்ட்டெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கியா? எல்லாமே வச்சுருக்கேன். வண்டி வாகனத்துக்கு எதுவும் கொடுத்தியா? நேர்முகமாக கொண்டு போய் கொடுத்தேன். இப்போ 17 பேர்கள் உனக்கு பணம் தரணுமே, அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி தரணும். இப்போ அடுத்து ஃபைனான்ஸ் பண்ணதுக்கு பணமும் இல்லை. வேறு ஏதாவது அடமானம் வச்சு கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு பண்ணால் இருக்கிறத வசூல் பண்ணிக்கலாமாங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. அது தப்புன்னு நான் சொல்லுதேன். இருக்கிற பணத்தை நான் வசூல் பண்ணி தரேன். கரெக்டாக 2.25 மாதங்கள் நீ பொறுமையாக இருக்கணும். பணத்தை பூரா வாங்கி தரேன். மீண்டும் இதே ஃபைனான்ஸ் தொழிலை நான் ஆரம்பிச்சு தரேன். இந்த தொழில் முடக்கத்தை தீர்க்கணும். பௌர்ணமிக்கு முதல் நாள் ஈவினிங்கில் என்னை பார்க்கணும். உங்களை காப்பாற்றி நான் வாழ வைக்கிறேன். நல்லா இருங்க. போயிட்டான். அதே திண்டுக்கல் எல்லை, நாமக்கல் எல்லை, அலங்கார தொழில். அலங்கார தொழில் தானே பார்க்க. கால் வந்துட்டுவாங்க. என்ன வந்துருமா?
ஒரு வார்த்தை திறக்க விட மாட்டேங்கீழ என்ன இன்னொருத்தன் காலம் விட்டுறலாம். இந்த மாப்பிள்ளைக்கும் தன்மணி பிள்ளைக்கு வரலாம். இந்தா ஒரு 5 லட்ச ரூபா தந்திருக்கேன். எவ்வளோன்னு பாரு. 5 லட்ச ரூபா தந்திருக்கேன். இதை பேணி வச்சுக்கா. கடனையும் தீர்த்து தாரேன், தொழில் ஸ்தாபனத்தை வளர்த்து தாரேன், வெற்றி ஆக்கி தாரேன். என்னடா வேணும் வேற? விற்க சொல்லி அது நீ வாங்கிடுவியா? அப்படியா? அப்போ கையில் பணம் எவ்வளோ வச்சுருக்கிய? கடன் தானே வச்சுருக்கிய? கண்ணமுடு கண்ணமுடு தள்ளிடுவோம். அட்வான்ஸை போடுறா. எந்த வழியிலே உனக்கு பணத்தை பிரட்டி கொண்டு வரேன், இடத்த வாங்கி தரேன். சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. போங்க. சரக்கு வாங்கிட்டு வந்துடும். அடுத்த ட்ரிப் என்ன? நல்ல சரக்காக வாங்கிட்டு வா. நல்ல சரக்காக வாங்கிட்டு வா. திருமண வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யார்? கல்யாணம் முடிச்சிட்டியா? இன்னும் ஒரு ஆட்டை பழகிக்கிட்டு இருந்தது என்னாச்சு? என்னடா அது ஒரு ட்ரைனிங் எங்கேயோ எறப்பாளி பேர கால் ஒன்று பேடா. அடுத்த அளவுக்கு பேசக்குமா? மொத்தம் 7 தரம் மேலே போ. உட்காரு. இப்போ அடுத்த பிள்ளைய பார்க்கணுமா இல்லை வீட்டில் உள்ளவங்க கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? எந்த பிள்ளைய? 3 பேர் லைனில் இருக்காங்கல்ல. 1 2 3 4 5 6. என்ன சிரிக்கிய எல்லாரும்? கல்யாணம் எப்படியா நடக்கணும்? கூட்டு ஓடிடுதால தப்பு. பெரியோர்களை மதித்து பெருமையோடு நடக்க வேண்டியது அந்த கல்யாணம். புரியுதா உனக்கு? நீ பழகிட்டு இருக்கல ஒரு பெண்ணுடைய வீட்டில் உள்ளவங்க சம்மதிப்பாங்க. வெற்றியாக்கி தரேன், கல்யாணத்தை நடத்திக்கா. நல்லாயிருக்கும், குடும்பமாக நல்லாயிருக்கும். முதல்ல அதையால் கேட்டால் காதில் தானே கேட்டேன். எறப்பாடி உங்கள் அப்பனை காப்பாற்றி தரேன். நல்லாரு, போயிட்டு வா, சந்தோஷமா இரு. காரைக்கால் ரயில் மோதின மாதிரி மோதிட்டேன். கால் வந்துட்டு வரலாம். காரைக்கால் அம்மையார் 3 பேருமே வரலாம். சகோதரிகள் 3 தேவியர்கள் வாங்க. அவன் உங்களுக்கு தோழி. ஆய் தோழிக்கு இங்கே என்ன வேலை? தனியே கூப்பிடுவோம் அவளை. என்னப்பா வாக்கா உட்கார். உன் பையனை வர சொல்லி கல்யாணத்தை முடித்து வெற்றியாக்கி தரேன். உத்தரவு. ஒழுங்காக உட்கார போறியா? உத்தரவை நழுவ விட போறியா? முதல்ல அந்த பையன் வந்தான். சும்மா லேசாக ட்ராமா போட்டு உங்கள்கிட்ட சந்தோஷமாக பேசிட்டு பழைய குருடி கதவை திறன்னு ஓடி போயிட்டான். அதனால் மீண்டும் அவனை நல்ல மனதோடு வர வச்சு வாழ வச்சு தரேன். 1. உன் பிள்ளையுடைய படிப்பு ஸ்டேட் ஃபஸ்ட் வரணும்ல. என் துணை இருந்தால் வந்துடுவா. ஏற்கனவே அவளை நல்ல வெற்றியாக்கி தந்தது நான் தான், தெரியுமில்ல. காலில் வந்துட்டு வா, நீ உட்காரு. இந்த கனியில் கல்வி ஞான சக்தியை வச்சுருக்கேன். உன் பிள்ளைய சாப்பிட சொல்லு. ஜெயித்து வருவா, ஸ்டேட் ஃபஸ்ட் ஆகுவான், வெற்றி உண்டு. கடன்களை நீக்கி மனக்குழப்பத்தை தீர்க்கணும். வாயாடித்தனத்தை குறைச்சாச்சுன்னா கடன்லாம் தீர்ந்துடும். கால் வந்துட்டு வா, புரியும் நினைக்கேன். என்ன ஓவர் டாக்கிங் இல்லையா? வா. வீட்டுக்காரர் எங்கே இருக்காங்க அண்ணாச்சி? அவரை அடக்கடக்குன்னு அடைக்கிறது நீ கண்ண முடி. முதல்ல தொழிலையும் வளப்படுத்தி தரேன், கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும் மகளே? படிக்க வச்சு தரேன், சந்தோஷமா. ஒரு விஷயத்தில் குழப்பம் இருக்குது, மெல்ல பிடிச்சி திருத்தி கொண்டு வந்துடும். அப்போது வெளியே சொல்லாமல் மறைச்சிருக்கேன். இத்தனை காசு எனக்கா உனக்கா? 2